ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகுது. நம்முடைய பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கக்கிழமை வரைக்கும் ஒரு வாரத்திற்கான பலன்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியில் குரு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறார். சிம்ம ராசியில் கேது. இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க. சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன். அத்தனை கிரகங்களும் விருச்சிக ராசியில் இருக்காங்க. கும்பராசியில் ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க பண்ணக்கூடிய நட்சத்திர சஞ்சாரம், இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவானோட இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்தெந்த விஷயத்தில் கவனம், யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல, கவனமாக இருங்க. வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்காவது பெருசாக லோன் கொடுக்கறதாக இருந்தாலும் யோசித்து கொடுங்க. அந்த பணங்கள் வராத பணங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் வாங்கின நட்சத்திர சாரம் குருவாக இருக்கிறதுனால வேலையில் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா பரவாயில்லாமல் இருக்குது. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாரம் இல்லை. ஸோ எடுத்தால் கூட சில தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்பட்டு இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையும் இந்த வாரம் கொஞ்சம் கவனம். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. யாராவது நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் இருந்தாலும் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வரலன்னா ஒரி பண்ணாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களுக்கு பெரிய ஒரு லைஃப்பில் சேஞ்சஸை உருவாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்க அப்படின்னா அவர்களாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்றம் உண்டு அல்லது முன்னேற்றம், அவங்களுடைய அன்பு, ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாரம். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடும், எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. டிசம்பர் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் உங்களுக்கு இல்லாமல் இல்லை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இந்த வாரம் அப்படி தான் இருக்குது. அதுக்காக தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரமும் அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருக்கீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் எதிர்பாராத ஒரு ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். ஸோ இந்த வாரத்தில் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சித்தியாகுமா அல்லது நடக்குமானா பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நல்லது நடப்பதற்கு ட்ரை பண்ணுங்கள். எதை லைஃப்பில் நீங்கள் முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும், இதை டிசைட் பண்ணுங்கள். இதன் அடிப்படையில் இந்த வாரம் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நெருங்கிய உறவுகளாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில்
நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. நீங்கள் ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனை வேண்டாம். அதனால் நம்ம பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணணும். நம்முடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நம்முடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பணம் பொருள் மடங்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. அதனால் கவனம். ஸோ நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகளால் தேவையற்ற தொல்லைகள், மன வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள் உண்டு. சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த வாரத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ ஒரு நல்ல வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்பு, அட்லீஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெருசாக நான் செய்தியை எதிர்பார்க்குறேன், ஒரு தகவல்களை எதிர்பார்த்துருக்கிறேன், மெயிலை எதிர்பார்க்குறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறேன், செலக்ட் ஆவானா, ஃபேவரபுளான ரிசல்ட் வருமானா, கண்டிப்பாக வரும். யாரெல்லாம் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்கன்னா ரிசல்ட் வந்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தாலும் ரிசல்ட் ஃபேவரபுளாக வரும். ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, இதில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னா கண்டிப்பாக உண்டு. அத்தனை வழக்குகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நான் பெருசாக ரொம்ப நாளாக லோனை எதிர்பார்த்துட்ருக்கேன், இது வரைக்கும் லோன் அமையலை, கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கடன் கிடைப்பதற்கான வாரமாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். நீங்கள் லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு, அல்லது வீடு வாங்குறதுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்குறதுக்கு, நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலையாட்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் உங்களுடைய அத்தனை விதமான ஆசைகளும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கிறீங்க, இங்கே சர்வீஸ் மீன்ஸு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்ன், நீங்கள் எதில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய கரியரில், ப்ரொஃபஷனில், ஜாபில் இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விதமான முன்னேற்றங்களும் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நான் ரொம்ப நாளாக ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, ஹைக்கோ எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ பெண் தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரம் முழுவதுமே முருகனை நல்லா தரிசனம் பண்ணுங்கள், நன்மை ஏற்படும். கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாத கிரானிக்காக இருக்கக்கூடிய நோயுடைய தன்மை உங்களுக்கு குறையும். ஒரு பக்கம் நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கு மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலும் கிரானிக்காக இருக்கக்கூடிய டிசீஸ் குறையும். குறைஞ்சபட்சம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து, மாத்திரையினுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக கடன் இருக்குது, கடன் தொல்லை அதிகமாக இருக்குங்கிறவங்களுக்கு அதிலிருந்து ஏதோ ஒரு விதத்தில் மீள்வதற்கான வாய்ப்பு, அல்லது எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது, டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காதவங்களுக்கு நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு, சனி சேர்ந்து பார்க்குறது வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் அந்த வேலையில் உங்களை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை, அல்லது வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய வேலையில் நீங்கள் லாங் லீவ் போடுவதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் இன்னொரு பக்கம் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை.
கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நான் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது பிஹெச்டி பண்ணேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். நான் ஃபர்தராக அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரிக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வேண்டாம். எல்லாமே நம்ம லாப நோக்கத்துக்காக தான் செயல்படுறோம். அந்த லாபம் கைக்கு வரல நிறைய தடைகள். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கவங்க சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வீடு வாங்கணும்னு நினச்சவங்க, வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்க, அது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல கிரகங்கள் 4 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸுக்கு அதுக்கு தந்த லாபம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பெரிய லெவலில் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா இந்த வாரம் விவசாயத்தில் மகசூல் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. பட் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, வேலையில் கரியரில் ஒரு ஹை லெவலில் இருந்தால் கூட அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் தேவையற்ற நெருக்கடிகள் என்பது இருக்குது. அதனால் வேலையை பொறுத்த வரைக்கும் ரசித்து பண்ணுங்கள். இல்லைன்னா அதில் பெரிய ஒரு தீர்க்க முடியாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு மென்டலி ஒரிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸோ சுப்பீரியரோ கோஆப்ரேட் பண்ண முடியாத வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்களே ஓனாக உங்களுடைய வேலையில் பண்ணுங்கள். யாரையும் டிபெண்ட் பண்ணி இந்த வாரம் இருக்காதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதில் சின்ன சின்ன பிரேக் இருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ஃபியூச்சரில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரமும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நடப்பது அத்தனையும் நன்மைக்குன்னு இந்த வாரம் இருங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சுமாராக இருக்குது. பிஸ்னஸில் பணத்தை லார்ஜாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கையில் லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார். இறைவன் உங்களுக்கு அனுப்புறது மட்டுமல்ல, அந்த பிரச்சனை எப்படி வந்துச்சோ அது தீர்றதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நிறைய உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத அத்தனை நிகழ்வுகளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. நிறைய படிங்க, நிறைய தேடுதல் என்பதை வச்சுங்க, நல்லாயிருக்கும். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் இருக்குது. லைஃப்பில் எதையெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணுங்கிறத பிளான் பண்ணுங்கள். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு. உறவுகளால் நன்மை, உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது. நெருங்கிய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. எல்லா விதமான யூக வணிகங்களுமே, எனி ஸ்பெக்குலேஷன், அது ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும்,
கிரிப்டோவாக இருக்கட்டும், இந்த வாரம் கொஞ்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ ரொம்ப காலகட்டங்களாக என்டர்டெயின்மெண்ட் பெரிய லெவலில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது பரவாயில்ல. ஜாப் இல்லாமல் இல்லை, ஐடியில் நீங்கள் இல்லாமல் இல்லை, ஏதாவது ஒரு வேலை வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. வேலையில் யாரெல்லாம் ப்ரமோஷனாக எதிர்பார்க்குறீங்களோ இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, ஹைக்கோ எதிர்பார்க்குறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. இந்த வாரம் விநாயகரையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நான் சம்பாரிச்சிட்ருக்கேன், கையில் ஒன்றும் மிச்சம் இல்லை, உழைக்கிற பணம் எப்படி செலவாகுதுன்னே தெரியலங்கிறவங்களுக்கு லிக்விட் கேஷாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக ஏர்னிங் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. நோய் குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம், நோய் குணமாகிற நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது, ஆனாலும் ப்ரொஃபஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை, உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற எண்ணங்கள், அன்வான்ட் திங்கிங் ஏற்பட்டு விலகும். சரியான தூக்கம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன்லாம் உருவாகும். இதை பற்றியெல்லாம் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. ஸோ லைஃப்பில் எதையெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும், எதையெல்லாம் செகண்ட் செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மூவ் ஆகுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கிறது பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் நீங்கள் விட்டதெல்லாம் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட இன்னொரு பக்கம் அதற்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இன்னொரு பக்கம் செயலாக்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உறவுகளால் நன்மை, உறவுகளால் பிரச்சனை, போத்தார் சைடு ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபத்தை அடைவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை நல்ல தரிசனம் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசியில் இந்த வாரம் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள், சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாகும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பெருசாக இந்த வாரம் லாபத்தை அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பிஸ்னஸில் யாருக்கும் பெருசாக லோன் கொடுக்காதீங்க. இந்த வாரம் லோன் கொடுத்தா தான் பிஸ்னஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. ஏன்னா யாருக்கெல்லாம் பணம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். ஸோ இந்த வாரத்தில் எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருக்குது. யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக முன்னோர்களுடைய சொத்து இருக்குது, அது கிடைக்கல, அனுபவிக்கல, அதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. அதுலேயும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர் ரெண்டுமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். முயற்சி பண்ணால் எல்லாமே சக்ஸஸ் ஆகுமானா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. யாரெல்லாம் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய எஜுகேஷனில் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. இதெல்லாம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியர் எப்படி இருக்குது, பரவாயில்ல. ஸோ வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கல, நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள் நல்ல ஸ்கில்டு லேபரை.
இல்லைன்னா நல்ல லேபர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்களோ, அரசியலில் உங்களுக்கான அந்தஸ்து, புகழ், கௌரவம் ஏற்படும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் நிறையா தடை. இந்த வாரம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும், குறிப்பாக நந்தியம் பெருமானையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. வசதி இருக்கிறவங்க எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற அலைச்சல்கள், அதன் காரணமாக விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் இது இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் முயற்சி பண்ணுங்கள் எதிலையாவது முதலீடு பண்ணுறதுக்கு. யாரெல்லாம் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வெளியூரில், வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வீடு மாறணும்னு நினச்சவங்க, இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக பிஆரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, அல்லது க்ரீன் கார்டையோ சிட்டிசன்ஷிப்பையோ எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுக்கு அத்தனை விதமான கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு அல்லது சோசியல் மீடியா அத்தனையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாரமாக இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் இருக்குது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ரொம்ப நாளாக திருமணம் தள்ளி போயிட்டுருக்கோ, திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் உண்டு. ஸோ இறைவன் இந்த வாரம் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கோ, இடம் வாங்கிறதுக்கோ, வீடு வாங்கிறதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதை பயன்படுத்துங்க. இந்த வாரம் அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, குறைஞ்சபட்சம் ரோல் மாறணுமாவது நினைக்கிறவங்க, அட்லீஸ்ட்டு ப்ராஜெக்ட் மாறணுமா நினைக்கிறவங்களுக்கு இந்த மாற்றங்கள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக ப்ராஜெக்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் புது ப்ராஜெக்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் நீங்கள் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லா இருக்குது. ஃபர்தராக நான் யாரெல்லாம் பாஸ்போர்ட், விசாக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறீங்களோ இந்த வாரம் வரும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் வெயிட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவனையும் பெருமாளையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பணம், தனம், பொருள் உங்கள் கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகாமல் இருக்குது, எண்ணங்கள் செயலாக்கம் இல்லாமல் இருக்குது, ஆசைகள் நடவராமல் இருக்குது அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் நடப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் அவர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களால் நன்மை, அவர்களால் ஏற்றம், அவர்களால் முன்னேற்றம் அத்தனையும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்காங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. லோனுக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு ஸ்கில்டு லேபர் எதிர்பார்த்தீங்கன்னா அமைவார்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக எனக்கு டிஸ்பியூட் அல்லது லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அந்த வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதில்ல ஒரு சில தடைகள் இதெல்லாமே
இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லாவே இருக்குது. பிஸ்னஸில் நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் எல்லா விதமான யூக வணிகங்கள்லையும் இருக்கிறவங்க நினைக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏர்னிங் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் காப்பாற்றப்படும். ரொம்ப நாளாக நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். ரொம்ப நாளாக எனக்கு கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும், நடக்கலை, எப்போ நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவர்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய கெரியரில், ப்ரொஃபஷன், ஜாபில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருந்தால் கூட வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வேலையில் நிறையா பிரச்சனையின் காரணமாக லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள், வேலையை விட்டு வெளியில் வருவதற்கோ வெளியேற்றப்படுவதற்கான ஒரு சுச்சுவேஷன், இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது, திருப்தியற்ற ஜாப் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையில் பெரிய ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க பண்ணுவீங்க. யாரெல்லாம் பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறதோ வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் அத்தனையுமே வாங்குவதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. கிரானிக்காக யாருக்கெல்லாம் டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, உங்களுக்கு நோய் குறையும். நிறைய மருந்து மாத்திரையை சாப்பிட்றதுடைய அளவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழோடும், அந்தஸ்தோடும், வருமானத்தோடும், சம்பாத்தியத்தோடும் இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவ பெருமானையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் லாங் ஜேர்னி போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன், என்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்குது. அதில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரம் எதிர்பாராத ஜேர்னி இருக்குது. யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் உண்டு. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகலை, எப்போ விற்கும் எப்படி விற்கணும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சேல்ஸ் உண்டு. பட் பெருசாக எதிர்பார்த்த விலைக்கு போகலைனாலும் லாபத்தில் நஷ்டம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. இந்த வாரம் உங்களுடைய ஜாப், ப்ரொஃபஷன் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வேலையில் மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதுலேயும் பிஸ்னஸில் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார். பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் பரவாயில்ல. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் நீங்கள் மாஸ் ப்ரொடக்ஷனில் இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. குறிப்பாக அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி, போத்தார் சைடு ரெண்டுமே நல்லா இருக்குது. அம்மாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது அத்தனையும் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டு தொடர்புகளை எதிர்பார்க்குறீங்களோ வாய்ப்புகள் உண்டு. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால்
தாராளமாக மூவ் பண்ணுங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் யாரெல்லாம் ரொம்ப நாளாக அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்க்குறீங்களே கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரமும் தொடருது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் விநாயகரையும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.